பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். வேத புத்தகத்தில் ஆண்டவர் இப்படியாய் சொல்கிறார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று. அருமையானவர்களே, நீங்களும் நானும் அவர் ஜனமாக இருக்கும்போது நாம் எந்த காரியத்திலேயும் வெட்கப்பட்டு போக அவர் விடமாட்டார். நீங்களும் நானும் அவருடைய ஜனமாக வாழ வேண்டும். அவருடைய ஜனம் என்றால் என்ன என்றால், அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கும் நாம் அவருடைய ஆளுகையில் தான் இருக்கிறோமா, அல்லது வேற ஏதோ காரியங்கள் நம்மை ஆளுகை செய்கிறதா? இன்றைக்கும் எத்தனையோ தேவ பிள்ளைகள் வெறும் பேச்சளவில் நான் அவருடைய பிள்ளை, அவருடைய ஜனம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களை மாம்சம் ஆளுகை செய்கிறது, பிசாசு ஆளுகை செய்கிறது. இந்த உலகத்தின் வழக்கங்கள், சம்பிரதாயங்கள், சடங்காச்சாரங்கள் அவர்களை ஆளுகை செய்கிறது. இப்படிப்பட்ட ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிற யாரும் அவருடைய ஜனமாக இருக்க முடியாது. ஆகவே இன்றைக்கும் நம்மை சற்று தற்பரிசோதனை செய்வோம். நாம் யாருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறோம்? மாம்சம் நம்மை ஆளுகை செய்கிறதா? அந்த மாம்சத்தை விட்டு இன்றே நாம் வெளியே வருவோம். ஏனென்றால் மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. பிசாசு நம்மை ஆளுகை செய்கிறானா? பிசாசுக்கு நம் மீது எந்த அதிகாரம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் 1 கொரிந்தியர் 6:20 அவர் சொல்லுகிறார், உங்களையும் என்னையும் அவர் கிரயத்துக்கு வாங்கி இருக்கிறாராம். ஆகவே பிசாசினுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்க பிசாசுக்கு நம் மீது எந்த அதிகாரமும் இல்லை. அதே நேரத்தில் இந்த உலகம் நம்மை ஆளுகை செய்கிறதா? அதே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல என்று. நீங்களும் நானும் இந்த உலகத்தார் அல்ல. இந்த உலகத்தின்படி இந்த உலகம் கற்றுக் கொடுக்கிற வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் நித்தியத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள். உங்களுக்கும் எனக்கும் இந்த பூமி வெறும் தற்காலிகமானது. நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையும் தற்காலிகமானது. அதி சீக்கிரத்தில் மத்திய ஆகாயத்தில் மணவாளனாம் இயேசு வரப்போகிறார். நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்ள போகிறார். அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக நம்மை அழைத்து கொண்டு போகிறார். ஆகவே இந்த உலகத்தின் ஆளுகை நம் மீது ஒருபோதும் இருக்கக்கூடாதபடிக்கு இன்றே இந்த உலகத்தின் வழக்கத்தை விட்டு, சம்பிரதாயங்கள், சடங்காச்சாரங்களை விட்டு வெளியே வருவோம். இப்படிப்பட்ட ஆளுகைகளை விட்டு நாம் வெளியே வரும்போது அவருடைய ஜனமாக இருப்போம். நம்மை ஒருபோதும் எந்த காரியத்திலும் தேவன் வெட்கப்பட்டு போக விடமாட்டார். ஆகவே இன்றே அவருடைய ஜனமாக மாறுவோம். வெட்கப்படாத வாழ்க்கை வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.